ஜஸ்ட்டு நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்ப்போம் அது என்னதான் பண்ணுதுன்னு அந்த காரு. இப்போ வந்து லெஃப்டில் போகிறக்காக நிற்கிது. வேமோ டாக்ஸி அமெரிக்காவில் வந்து இது இங்கே ஃபீனிக்ஸுங்கிற இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆளே இல்லை, டிரைவரே இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை இடத்துல பிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய்விடும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது சுற்றி இருக்கிறது வந்து கேமரா சென்சாரு, மேலேமும் கேமரா. ஸோ டோட்டலாக வந்து 360 டிகிரி ஃபுல்லாக பார்க்கும். சென்சார் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸாக போனால் என்ன ஆகும்னு தெரியாது. சும்மா ஜஸ்ட் போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுதுன்ட்டு. மூவ் ஆகுதா இல்லை இது பண்ணுதான்னு தெரில. அப்படியே நிற்கிது, பார்ப்போம். அதுவே ஃபாலோ பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் மேலே ஃபுல்லாக எப்படி சுற்றிட்டு இருக்கு. க்ரீன் விழுந்துருச்சு. ஆளுங்க அங்கே பெடஸ்ட்ரியன் வாக்கிங் போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது போகக்கூடாது, பார்த்துட்டு தான் போகணும். என்ன ஒன்று தெரியல, நடுவில் போய் நிற்கிது பாருங்கள் இந்த காரு. ஓ மை காட், ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது. அங்கே போய் நடுவில் நின்றுட்டு அந்த கார் தூரமாக வருது. ஸோ அது ஜம்ப் ஆகுது. நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அது எவ்வளோ தூரம் தான் போகுது. இங்கே தாங்க எங்கேயோ ட்ராப் பண்ண வருது. ஸோ லேன் மாறிடுச்சு, ட்ராப் பண்ணல, லேன் மாறிடுச்சு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலையே. இதை நான் அன்றைக்கே நினச்சேன் அதை ஃபாலோ பண்ணணும். நான் அன்றைக்கி டிரைவர்லெஸ் டாக்ஸி வீடியோ போடும்போது நம்ம பின்னாடி இந்த காரை ஃபாலோ பண்ணி பார்க்கணும் இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. கரெக்டாக இன்றைக்கி மாட்டிடுச்சு இந்த காரு. பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம். ஸோ ஆக்சுவலாக அது என்ன ஆகுதுன்னா, திரும்பினதையுமே வந்து ரைட் லைன் எடுத்துக்குதுங்க. அது தேவைப்பட்டால் மட்டும்தான் லெஃப்ட் லைன் போகுது, இல்லைன்னா அது ரைட் லைன்லேயே போயிட்டுருக்குது. சிக்னலில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம கொஞ்சம் வேகமாக பக்கத்தில் போனால் அது என்ன ஆகுன்னு பார்க்கலாம். வேகமாக போகுமா இல்லை க்ளோஸாக போனால் நிற்குமா இல்லை இவ்வளோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, ரியாக்ட் பண்ணுதான்னு தெரியல. பட் அல்டிமேட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெக்னாலஜி வந்து எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு காரை சுற்றி சென்சார் கேமராவில் வச்சுக்கிட்டு டிரைவரே இல்லாமல் அந்த லேன் சிஸ்டத்தை மேப்பில் ரீட் பண்ணி கரெக்டாக அந்த லேன் இதுதான் சிக்னலு, ஆளுங்க வர்றது எல்லாமே வந்து லைவாக டிடெக்ட் பண்ணி இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவது. இப்போ நம்ம டிரைவர் நம்ம எப்படி காரில் பிரேக் போடுறோம், திருப்புறோம், சடனாக குறுக்க யாராவது வந்துட்டு நிறுத்துகிறோம், அந்த மாதிரி இந்த காரும் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இது வந்து அமெரிக்காவில் 2 இடத்துல தாங்க இருக்குது. ஒன்று வந்து இங்கே ஃபீனிக்ஸ், அரிசோனா ஸ்டேட்டில் வந்து ஃபீனிக்ஸுங்கிற இடத்துல இருக்குது. இன்னொன்று வந்து கலிஃபோர்னியா அங்கே இருக்குங்க. இந்த 2 இடத்துல மட்டும் ட்ரையல் அண்ட் எரரில் விட்டுருக்கானுங்க. பட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஹோல் யூஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இனிஷியலாக வந்து ரைட் திரும்புது, ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கு. நம்மளும் திரும்புவோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ரெட்டில் ஆளு யாருமே வரல, போகுதா என்னன்னு பார்ப்போம். பார்க்குது, யாரும் வரல, டக்குன்னு திரும்பிடுச்சு. ஆஹா, நம்ம விட்டோங்க. நம்மளுக்கு கார் கரெக்டாக விட்டடிச்சிட்டோம், போயிட்டான்.